பேசுவோம். இந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஃபோன் மூலமாக ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபோன் லைன் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அது என்ன ஃபோன் லைன் எக்ஸாம்? ஆன்லைன் எக்ஸாம்னா அப்படியே ஒரு கேள்வி கேட்டு ஒரு அப்ஜெக்டிவ் டைப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பதில் ஃபோன்லேயே உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தா அது கரெக்ட் ஆன்லைன் எக்ஸாம். அல்லது ஃபோன்லேயே பார்த்துட்டு நம்மளை ஆன்சரை ஓரலாக கேட்டு அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணால் அதுவும் சரி, ஆன்லைன்னு சொல்லலாம். இப்போது இவங்க என்னென்னா ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதை எழுதி திரும்பி அப்லோடு பண்ணணுமா? இதில் எதுக்கு எழுதணும்னு தெரியல. ஒரு ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் இருக்குது, இது இருக்குது, இன்னும் பசங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்பீடாக டைப் பண்ணி அனுப்ப சொன்னோம், கிளியராவது ஆன்சர் இருக்கும். சரி, அது வேண்டாம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கை பற்றி கேட்கும்போது நீங்கள் ஓரல் டிஸ்கஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஐஏஎஸ் பரீட்சைக்கூட ஓரல் எக்ஸாமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நமக்கு ஒரு மெயினுக்கு ப்ரிலிமினரி கொடுக்கறத விட அதிக முக்கியத்துவம் பர்சனல் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ நேரடி இன்டர்வியூக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா சிலருக்கு எழுத தெரியும், சிலருக்கு வேறு மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியும். சிலருடைய புத்திசாலித்தனத்தையோ அவருடைய சொந்த விருப்பங்களையோ இல்லை சொந்த என்ன சொல்கிறது ஒரு பாடத்திலே அவன் என்ன விரும்பி படித்தான் அப்படிங்கிறத எந்த பல்கலைக்கழகமோ கல்லூரியோ அவனுடைய விருப்ப பாடம் மீது அதிலே தொடர்ந்து கேள்வி கேட்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷனர் ஃபீல்டில் அல்லது நியூக்ளியர் ரியாக்டர் ஃபீல்டில் அல்லது டர்பைனை பற்றினோட இதை ஒரு செலக்டிவாக எக்ஸ்பர்ட்டாக முயற்சி பண்ணி அது சம்மந்தமாக நிறைய தகவல் கலெக்ட் பண்ணி அவன் அவனுடைய அறிவு பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கலாம். அல்லது ஒரு ரொபாட்டிக்ஸை பற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கலாம், அல்லது ஒரு சேட்டலைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி ஸ்பெஷலைஸ்டாக ஒருத்தர் போகும்போது அவன் தான் நல்ல பிரெயின் ஸ்டூடெண்ட்டு. அதே மற்ற விஷயத்தில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த விஷயத்தில் அதீத ஆர்வம் இருக்குதோ அவங்க பொது விஷயத்தில் கண்டிப்பாக வேண்டாத விஷயத்தில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அவங்கள அவங்க ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவங்கள நீங்கள் திரும்பி ஓவரால் படிங்க, 2 மேத்தமெட்டிக்ஸ் படிங்க, 3 மேத்தமெட்டிக்ஸ் படிங்க, பேசிக் பிரின்சிபலில் படிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவங்களால அதை செயல்படுத்த முடியாது. அப்போ உனக்கு பிடிச்ச ஃபீல்டு எது, அதில் நீ என்னென்ன படிச்சிருக்கிற புதுசாக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் தான் ஒரு இன்ஜினியரை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு ஃபோனில் கண்டக்ட் பண்ணாலும் சரி, நேரடி கண்டக்ட் பண்ணாலும் சரி, அவங்கள எந்த புக்கு வேணுமா ரெஃபர் பண்ண சொல்லலாம். அவங்க நிறைய புக்கு படிச்சிருக்கலாம், சொல்கிறதுக்கு தேவைப்பட்ட அசிஸ்டன்ஸை எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் புக் யூஸ் பண்ணிக்கலாம், கேட்லாக் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராயிங் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஸ் எது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுருக்கிறாங்க, ஒரு விஷயத்தில் நாலேஜை எப்படி வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அல்லது 1 or 2 டீச்சர்ஸோ அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு இன்ஜினியருங்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு மேத்ஸ் 2ல் பாஸ் பண்ணிக்கானா, மேத்ஸ் 3ல் பாஸ் பண்ணிக்கானா, மேத்ஸ் 4ல் பண்ணிக்கானா, நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுறானா, அதை போஸ்ட் பண்ணுறானா. பையனுக்கு சில நேரம் ஆன்சர் கரெக்டாக தெரியும், ப்ரொஃபஸருக்கு ஆன்சர் சரியாக தெரியுமான்னு இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்க்குற ஆன்சரை எழுதினா தான் இவனுக்கு மார்க்கே தருவாங்க. அதனால் முதல்ல சிங்கிள் மேன் ஒருத்தரோட பேப்பரை திருத்தி அனலைஸ் பண்ணி ஒரு ஹையர் எஜுகேஷனில் இருக்கிற பையனுடைய நாலேஜை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் சிறப்பானவர்கள், சரியானவர்கள், எல்லா பாடத்தையும் தெரிஞ்சவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பேப்பர் யார் வேணாலும் திருத்துறாங்க. ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. அடுத்த பாடத்துலேயும் அவங்களுக்கு நாலேஜும் கிடையாது, எடுக்கக்கூடிய டேலண்ட்டும் கிடையாது, எடுக்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் விருப்பமும் கிடையாது, டிசைனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பேப்பர் எவல்யூஷனுக்கு மட்டும் எல்லோரும் போவாங்க, எல்லோரும் செய்வாங்க. அப்போ அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டோ அல்லது நீங்கள் ஒரு கேட்ட கேள்விக்கு பழைய மெத்தடில் ஒரு பதில் இருக்கும், பையன் புது விஷயத்தை கற்றுக்கிட்டு புது மெத்தடில்
அது சம்மந்தமான சில விஷயங்களை எழுதியிருந்தான்னா அவன் நியூ நாலேஜ் அப்படின்னு எடுக்கிறத விட ராங் ஆன்சர்னு தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் நேரடி கேட்கும்போது அவனுடைய அவன் அப்கிரேடாக இருக்கலாம், அப்டேட்டடாக இருக்கலாம், அவனுடைய நாலேஜ் இருக்கலாம், இப்போ காலத்துக்கு ஏற்ற விஷயங்களாக இருக்கலாம். அதனால் இந்த எழுத்து தேர்வுங்கிறது, அதாவது ஃபோன் தேர்வு, அதை பார்த்து எழுதுறது சரியாங்கிற விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்போ பார்த்து எழுதுனா பையன்தான் தான் ஒரு தேர்வில் தேர்ச்சி விட்டேன், தான் என்ஜினியர் ஆகிட்டேன்னு டிக்ளேர் பண்ணணும், அதைத்தான் சோதிக்கணும். நீங்கள் சோதித்து அவன் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூனிவர்சிட்டி தேவையில்லை. முதல்ல யூ ஆர் ரெடி அப்படிங்கிறத பையனை கேட்கும்போது, பையன் ரெடின்னு சொன்னால் தான் பரீட்சை நடத்தணும். பையன் ரெடி இல்லாத காலத்தில், பையன் ரெடி இல்லாத நேரத்தில், பையன் தயாராக இல்லாத போது அவனுக்கு தேர்வு நடத்தி அவன் தோல்வி அடைஞ்சான், இல்லை அவன் படித்த பாடத்தை விட்டுவிட்டு வேறு விஷயத்தில் கேள்வி கேட்டு இதில் அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டினா வாத்தியாருன்னு நடத்த மாட்டாரான், பையனும் அதை படிச்சிருக்க மாட்டானா, 3வது கொஸ்டின் கேட்கணுமா. உலகத்திலே ஒரு விஷயம் என்னென்னா, பையனுக்கு என்ன தெரியுங்கிறத பையன் சொன்னான்னா அதில் அவன் தேர்ந்திருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் தேர்ச்சி. இப்போ எனக்கு சமைக்க தெரியும்னா எனக்கு சமைக்க தெரியும், செட்டிநாடு சமையல் தெரியும்னா செட்டிநாடு சமையல் தான் என்னை பற்றி கேள்வி கேட்கணும். நான் எதோ வேணுமா கேட்பேன், சைனாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்பேன். அதனுடைய அவேர்னஸ் இல்லைன்னா நீ குக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய எக்ஸாமினேஷனில் பேசுகிறாங்க. அவுட் ஆஃப் போர்ஷன்லாம் பையன் படிக்கணும், நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். அப்படி ஜென்ரல் நாலேஜ் அவனுக்கு என்னத்துக்கு இருக்கணும், அவனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஜென்ரல் நாலேஜ் என்ன பண்ண போகிறான், அவனை இன்ஃபர்மேஷனா கைடா, அவன் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறானா, அவனுக்கு தேவை ஒரு என்ஜினியர்னா என்ஜினியர் தான், அவன் ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு என்ஜினியரில் நிறைய ஃபீல்டு இருக்கலாம், 1000 துறையாக தனித்தனியாக பிரித்தா அதில் ஏதோ 1-2 வேலை செய்யப்படுறான். அதுக்காக 1000 பற்றி அவன் தெரிஞ்சிருந்தா தான் என்ஜினியர் அப்படின்னு ஃபெயில் போட்டுக்கிட்டு அல்லது கிரேடிங் கொடுக்குறேன், அவன் எதில் தகுதியானவனோ அதில் மட்டும்தான் நம்ம கிரேடிங் கொடுக்கணும். அடுத்த பொதுவான விஷயங்களை தெரியலனா அது நமக்கு அவசியமற்றது, அவனுக்கும் அவசியமற்றது, யாருக்கும் அவசியமற்றது. அடுத்தது கிரேடிங்கிறது கொடுக்கக்கூடாத விஷயம், மார்க்குங்கிறது போடக்கூடாத விஷயம், சர்டிஃபிகேட்டு கூட அவசியமற்றது. ஒருத்தன் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத நிறுத்தி வைக்கிறதுனால தான் அவன் காலத்துக்கு சர்டிஃபிகேட்டுக்காக பின்னாடி போய் 10 பேர்கிட்ட சர்டிஃபிகேட் முடியணும். தப்பு எப்போ பண்ண முயற்சிக்கிறான், தனக்கு தெரியாத விஷயங்களையும் சேர்ந்து படிக்க சொல்கிறது, அது அவனால் படிக்க முடியாது. அதனால போய் யூனிவர்சிட்டிக்கு ரீவேல்யூஷன் போடலாமா அல்லது அரியர்ஸுக்கு ஏதாவது பண்ணி பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றான். தப்பான முறையை தேர்வு செய்யறதுக்கு தேர்வு முறையில் இருக்கக்கூடாது. ஃபோனில் எழுதும்போது, இப்போ ஃபோன் எக்ஸாம் எழுதுறான் அப்படின்னா அவனை பார்த்து எழுதுறதுக்கு அனுமதிக்கணும், பார்த்து எழுதுறதுக்கு அல்ல, பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன, ஒரு புத்தகத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பவர் பிளான்ட்டா அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ளோவில் வந்துடும், தெரியலே ரெஃபர் பண்ணிட்டு போகிறான். இதில் இன்னும் பெரிய தவறே கிடையாது. ஒரு பவர் பிளான்ட்டு, இது ஸ்டீம் பிளான்ட்டு, இது கோல் பிளான்ட்டு, இது ஹைட்ரோ பிளான்ட்டு, இது நியூக்ளியர் பிளான்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு தெரியாத ஸ்பீடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்பீடுலேயே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கான், புரிஞ்சுருக்கிறான், அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது, ஓவரால் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நமக்கு போதுமே. இப்போது ஸ்பெசிஃபிக் கொஸ்டினே முதல்ல அவசியம் இல்லை. எதுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் அவசியம் இல்லைன்னா, ஒரு டீச்சர் எஜுகேஷன் ஒரு பிஎட் டீச்சர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது இது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் அதிகமாக கேட்கறது இல்லை. ஒரு ஹையர் செகண்டரி மாணவருக்கு, ஒரு 10th மாணவருக்கு எப்படி நீங்கள் இங்கிலீஷ் பாடம் நடத்துவான்னு கேட்குறாங்க. இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். இதுக்கு எந்த புத்தகத்துலேயும் ஆன்சர் இருக்காது. அவங்க ஜென்ரலாக புரிஞ்சுருந்தாங்களா, ஜென்ரலாக தெரிஞ்சுருந்தாங்களா தான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அவன் ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டான் அப்படின்னா, ஃபைனல் இருந்துட்டான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீ என்னென்ன கற்றுக்கிட்ட, என்னென்னா உன்னோடைய இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டு, என்னென்ன சப்ஜெக்டை பற்றி உனக்கு விளக்கமாக சொல்ல தெரியும், எதில் நீ அதிகமாக நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கிற, இப்படி பொதுவான தகவலை
கேட்டுட்டு அவன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குரிய தகுதியாக இருக்கிறானா அப்படின்னு அனலைஸ் பண்ணால் போதும். ஒரு சிவில் இன்ஜினியர்னா உனக்கு எந்த மாதிரி ஆர்கிடெக்டில் இன்ட்ரெஸ்டா, இது ரெசிடென்சியல் இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இன்ட்ரெஸ்டா, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்டா, இரிகேஷன் சேனல்ஸில் இன்ட்ரெஸ்டா, இல்லை ஏதாவது டவர்ஸு இது அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுல இன்ட்ரெஸ்டா, அப்படின்ட்டு பிரிட்ஜஸ் கட்டுறதுல இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டு அவங்கள பற்றி ஓவராலாக ஏதாவது ஒரு துறையில் இந்த எப்படி சிவில் இன்ஜினியரிங்கிலே 50-60 பிரிவாக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த 50-60 எதில் அவன் விரும்பி ரசித்து படிச்சிருக்கிறான், தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கிறத டெஸ்ட் பண்ணால் போதும். அவனுடைய பர்ஃபார்மன்ஸு, அவனுடைய விருப்பம், அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இது வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு போதுமானதா, அல்லது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு போதுமானதா, அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிட்டு ஓவராலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், ஒப்பீனியன், அல்லது நீ என்ன வந்து விரும்பி படித்த எலக்ட்ரிக்கலில் ஒரு ஒரு சப்ஸ்டேஷனை படிச்சிருக்கலாம், ஒரு பவர் பிளான்ட்டை படிச்சிருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை படிச்சிருக்கலாம், ஒரு டிரான்ஸ்மிஷனை படிச்சிருக்கலாம், ஒரு ரிலேஷன் டெஸ்டிங்கு இதெல்லாம் படிச்சிருக்கலாம், ரிலேஸை பற்றி படிச்சிருக்கலாம், அல்லது மீட்டர்ஸை பற்றி படிச்சிருக்கலாம், அல்லது வந்துட்டு ஏதாவது இந்த பேனல்ஸ் இதை பற்றி படிச்சிருக்கலாம். எத்தனை விஷயம் பற்றி படிச்சிருக்கலாம். இப்போ பிரேக்கர்ஸை பற்றி படிச்சிருக்கலாம், இல்லை பேனல் மேனுஃபேக்சரிங்கை பற்றி படிச்சிருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸை பற்றி படிச்சிருக்கலாம், ஆக்டை பற்றி படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் தனக்கு இன்ட்ரெஸ்ட் இது ஜென்ரேட்டரை பற்றி படிச்சிருக்கலாம், பம்பை பற்றி படிச்சிருக்கலாம், மோட்டரை பற்றி படிச்சிருக்கலாம், ஒரு ஸ்டார்டிங் மோட்டரை படிச்சிருக்கலாம், ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கலை பற்றி படிச்சிருக்கலாம். அது ஏதாவது ஒரு ஃபீல்டை தான் வேலை செய்ய போகிறான். அந்த ஒரு ஃபீல்டுக்குரிய தகுதிக்கு வந்து அவனுக்கு இருக்குதாங்கிறத சோதிச்சா போதும். எல்லாத்துலேயும் இருக்கிற இதில் எந்த புக்கும் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸு, இங்கிலீஷ் நாலேஜு, இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியருக்கு எந்த விதத்தில் அவசியமற்றது. சரி, அப்படியே ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணணுமா, டூல்ஸு பிடிக்க தெரியுதா, ஒவ்வொரு டூல்ஸும் என்னென்னது, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக மல்டிமீட்டரை ஹேண்டில் பண்ண முடியுதா, டிரான்சிஸ்டரை ஹேண்டில் பண்ணுறானா, ஒரு இதை வந்துட்டு மோட்டாரை டெஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ இருக்கிற விஷயங்களெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறானா, ஒரு ஃபால்ட்டை வந்து எப்படி இது பண்ண தெரிஞ்சு வச்சுருக்கானா, ஒரு டிராயிங் பார்க்க தெரிஞ்சு வச்சுருக்கானா, வேறு நாட்டில் வேறு மாதிரி டிராயிங் இருக்குது, அதை வந்துட்டு இது பண்ண சிம்பிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கானா. அப்படி பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சு இவன் ஒரு ஓவராலாக வருங்காலத்தில், ஏன்னா எல்லாம் முழுமையாக ஆன பிறகு ஒரு இன்ஜினியரை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்குதாங்கிறதான் கண்டுபிடிக்க முடியும் பொழுது அந்த ஃபீல்டை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கிறாங்கிறது வந்து நம்ம அனலைஸ் பண்ணால் அது முக்கியத்துவமற்ற செயல். ஒரு செயலில் வந்துட்டு அவன் அந்த ஃபீல்டுக்குள்ளே அவன் விரும்பி உள்ள நுழையிறானா, அதுக்குரிய நாலேஜு, அடிப்படை நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டானா, அந்த மாதிரி கெயின் பண்ணியிருந்தா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புறது தான் முறை. அது தேவையில்லாமல் எக்ஸாம் வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணு, கிரேடிங் போடுறேன், மார்க் போடுறேன், உலக தரத்தில் உற்பத்தி செய்கிறேன், இன்னொரு 2 முறை அரியர்ஸ் போட்டால் அரியர்ஸ் ஃபீஸ் கட்டுவான், 2 முறை ரீவேல்யூஷன் போட்டால் ரீவேல்யூஷன் ஃபீஸ் கட்டுவான், யூனிவர்சிட்டிக்கு நல்ல இன்கம் கிடைக்கும், காலேஜுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படின்ற தேர்வு முறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் இது வந்து ஃபோன் லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, பேப்பர் லைனாக இருந்தாலும் சரி, இல்லை தியரிட்டிக்கல் எக்ஸாம் சென்டர் வச்சுக்கிட்டு 1000 பேர் ஒரே நேரத்தில் பரிச்சை வச்சு, ஒரே நேரத்தில் எவாலுவேஷன் வச்சு, ஒரே நேரத்தில் கிரேடிங், இது வந்து எந்த விதத்தில் அவசியம்னு தெரியல. ஒரு பையன் இன்ஜினியருக்கான தனித்தனியாக தான் எவாலுவேட் பண்ணணும். எதுக்கு எல்லோரையும் ஒரே நேரத்தில் வந்து எக்ஸாம் நடத்தணும்? எக்ஸாம் நடத்த கம்பேர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? வேலை தர போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, தனியாக எக்ஸாம் நடத்துகிறான். முதல்ல எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியமான அளவு, ஒரு பேசிக் அளவு. ஒருத்தர் முடிச்சிட்டான்னா அவனை வந்து முதல்ல கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பணும். இந்த கிரேடிங், எக்ஸாம், எவாலுவேஷன், கிரேடிங்கு, இப்போ மார்க்ஸு, கிளாஸு, யூனிவர்சிட்டி ரேங்க்கு, அப்புறம் மெடல், இதெல்லாம் கொடுக்கறது வந்துட்டு தேவையற்ற விஷயம். அடுத்த பதிவில் பார்ப்போம். அன்பேஷும்.